லோட் ஆகுது. வந்துட்டு உஸ்தாத். ஓகே, பிஸ்மில்லா. போன கிளாஸ்ல நாங்க பெரிய ஹேய பார்த்து ஸ்டார்ட் பண்ணுமா பார்க்கணுமா பார்த்துட்டுமா? இல்ல பாத்துட்டோம். ம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமா உஸ்தாத். பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். பார்த்து கொண்டிருக்கோம்னா உங்களுக்கு இதை பிஸ்மில்லா. ஸ்டார்ட் ஓத தெரியும் நினைக்கிறேன். ஓதுறது பழகினீங்களா? ஆமா உஸ்தாத். ஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فألهمها فجورها وتقواها. கொஞ்சம் வந்து இது ஹேர்ட் சவுண்ட் தான் பிரச்சனை ஏன்னா ஆமா உஸ்தாத். கொஞ்சம் வந்து இது நீங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டீங்களா இப்படி வர சொல்லி? ஆமா உஸ்தாத் கேட்டேன். திருப்பி ஒரு கௌதம் பாபு. فألهمها فجورها وتقواها. குட். கௌதம் பாபு. إله الناس. திருப்பி கௌதமா. إله الناس. ரெண்டாவது. قل هو الله أحد. அஹது தால கலக்குங்க. قل هو الله أحد. قل هو الله أحد. மாஷா அல்லாஹ். இப்ப விளங்குதா? ஹ ஹு ஹ வித்தியாசம் விளங்குதா? أما أستاذ. ஆ. திருப்பி போதுங்க. قل هو الله أحد. மூணாவது. سيصلى نارا ذات لهب. பாத்தீங்களா? தலஹபு பிழையே. لهب sorry. سيصلى نارا ذات لهب. வரல. ஹ தான் வந்து ذات لهب. ஹ. لهب. سيصلى லஹப் எப்படி சொன்னது نارا. சரி. سيصلى نارا ذات لهب. இது போதுங்க. سيصلى نارا ذات لهب. இது போதுங்க. سيصلى نارا ذات لهب. ஹபு வரக்கூடாது தான் பிள்ளை. ஹேண்டு வர்றது பிள்ளை. ஹ ذات لهب. லஹப்னு சொல்லுங்க. لهب. லஹப். لهب. அண்ணா மாஷா அல்லாஹ். அதே ஓத போக்குல வந்து ஹ வருது என்ன பிரச்சனை? سيصلى نارا ذات لهب. ذات لهب. ذات لهب அந்த ஹா விடுங்க. பிள்ளை இல்லை, அது பெரிய பிள்ளை. இன்னும் ஒண்ணு வரணும் அது. سيصلى نارا ذات لهب. இந்த வருது மாஷா அல்லாஹ். திருப்பி போதுமா. سيصلى نارا ذات لهب. மாறிட்டீங்க. ஹபுங்கிறது வரக்கூடாது. அது நீங்க ஓடல தான் நீங்க. நாலாவது வசனம் அதை விட பெரிய கிளாஸ் மீது. ضحاها. ضحاها கரெக்டா? ரெண்டு மூன்று அந்த கொண்டு இது வருது. மட்டும் சொல்லு. ஒன்றும் ரெண்டும் இல்ல, ஒன்றும் ரெண்டும் மூன்றும் நீங்க ஓகே என்றால் அந்த பிராக்டிஸ்ல வர இஷ்யூஸ் உங்களால ஹேண்டில் பண்ண இயலும் என்றால் தான் உங்களுக்கு நாலாவதுல எட்டி பார்க்கலாம். என்றால் ஒன்றும் ரெண்டு சரி. மூணுலயும் அப்படி சின்ன ஹையும் பெரிய ஹையும் பக்கத்து பக்கத்துல இல்லையே. ஆமா. மூன்றாவது பெரிய ஹே மட்டும்தான் நிக்குது. முதலாவதுலயும் பெரிய ஹே மட்டும்தான் நிக்குது. இரண்டாவதுல ரெண்டு ஹாக்கள் வந்தாலும் இரண்டுக்கும் இடையில கெப் ஒண்டிக்குது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த கெப்பை வச்சு கூட புடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நாலாவதுல அப்படி இல்லை, ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்ப கரெக்டா இந்த வேறுபாடை எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழக வேண்டியது நாலாவதுல இது. இப்போ ضحاها. இன்னும் ஹே நல்லா அழகா வருது. பெரிய ஹே தான் நார்மலா ஓத வேண்டிய ஹே தான் கஷ்டப்படுத்துறீங்க.
அழுத்தம் கொடுத்து ஓத வேண்டிய ஹேய நார்மலா ஓதுறீங்க, நார்மலா ஓத வேண்டிய ஹேயத்தான் கஷ்டப்படுத்துறீங்க. என்ன பிரச்சனை? சார் உஸ்தாத் ஓதட்டுமா? எதனா ஓத போறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு 3வது பாப்போம். மூணாவது மூணாவது உள்ளது. சயஸ்லா நாரன் ذات لهب. இன்னும் வரணும். ذات لهب. ஹப்ன்னு சொல்லி பாருங்க. لهب ஹப் ذات لهب லஹப். هب நான் ஏன் لهب. சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஹப் லஹப்ன்னு சொல்றது சரி. ஆனா ஓத போக்குல நீங்க உங்களோட டோனை மாத்துறீங்க. நீங்க தனியா எழுத்த உச்சரிக்க போற நேரத்துல எந்த இடத்துல வாயில சவுண்ட் வருதோ அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அது இவ்வளவு வருஷமா நம்ம அப்படியே ஓதிட்டே இருந்தனால அதுதான் கொஞ்சம் இதுக்கு பின்னாடி நாங்க அப்படியா ஓத போறோம்? அதான் அடுத்த கேள்வி. அது ஓகே, உங்களுக்கு தெரியல, நீங்க விலங்கல்ல, எங்களோட வாய் போன இஷ்டத்துல நாங்க ஓதிட்டோம், அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்றோம், அக்செப்ட் பண்றோம். அது உங்களோட தவறு, நீங்க விளங்காம ஓதினேதான். விளங்கின பின்னாலையும் நாங்க எங்களை கஷ்டப்படுத்தாம நாங்க இன்னும் திருந்தாம வைக்கிறதுங்கிறது கஷ்டமே. ட்ரை பண்ணணுமே. நான் அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ண வைக்கிறேன். இல்ல ஹேப் அதுதான் நான் உங்களுக்கு ரெண்டு இப்ப வந்து சிஸ்டால விளங்கிக்கோங்க. சின்னதுல நாங்க ஓதுற நேரத்துல எங்களுக்கு தெரியாம தான் ஓதணும். இந்த எழுத்து எங்க ஆமா உச்சரிக்கிறது, என்னத்த வித்தியாசத்தை பார்க்கணும், என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிற இதெல்லாம் நாங்க பார்க்காம தான் ஓதினோம். அப்படித்தானே? இப்ப நாங்க உங்களுக்கு ஆமா தெளிவா சார். சொல்றோம், நீங்க லஹப்ன்னு ஓதுறது சரி. அப்படி என்றால் மொத்த வசனமாக ஓதுற நேரத்துல நீங்க லஹப் என்று ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல உங்களோட வாயினுடைய வடிவத்தை எப்படி வச்சு கொள்றீங்களோ, எப்படி அந்த சவுண்டை வெளிப்படுத்துறீங்களோ, அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. மொத்தமா ஓத போகல. இப்ப உங்களுக்கு ஹாவே உச்சரிக்க வாயில வருது இல்லைன்றதான் பிரச்சனை. ஓகேயா? ஆனா உங்களுக்கு தெரியுது லஹப் என்று சொல்ற நேரம் நீங்க சரியா சொல்றீங்க. அந்த சரியாக சொல்றத வசனமா ஓதுற நேரத்துல எடுத்துக்கொண்ட சரி. ஓகே சார். ஓதட்டுமா சார்? ஓதுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு லஹப் என்று சொல்லுங்க, அது போல ஓதுங்க. லஹப் ஓகே, லஹப் சரி. لهب. اوكي استاذ. سيصلى نارا ذات لهب. மாஷா அல்லாஹ். இதுதான் இப்ப சரி. இப்ப எல்லாம் ப்ராப்ளம் லஹப்ன்னு வரக்கூடாது, ஹேட சவுண்டுக்கு வந்துடக்கூடாது. ஓகே, இப்ப 4வது வாங்க. இப்ப 7 முதல்ல 4வது வாங்க. اوكي. والأرض وما طحاها. طحاها. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2 3 ட்ரை பண்ண சரியா வந்து ட்ரை. والأرض وما طحاها. அந்த சொல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். طحاها. طحاها. இல்ல இல்ல தொஹ அல்ல தொஹ. ஸ்டார்டிங் சின்ன ஹா. طحاها. 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 சரி போதும் பாப்போம். طحاها. والأرض وما طحاها. والأرض وما طحاها. والأرض وما طحاها. ஹல் ஒரே மாதிரி வார மாதிரி இருக்குதே. ஹ ஹ ஹ இல்ல ஹ ஹ ها. ஹ ஹ وال- ஹ ஹ ها. ها. ஹ ஹ ها. والأرض ها. وما طحاها. والأرض وما طحاها. طحاها. ها. طحاها. ها. والأرض وما طحاها. மூணாவது பாவம். سيصلى نارا ذات لهب. ذات لهب. سيصلى نارا ذات لهب. ஹபு அல்ல, ஹபுங்கிறது போல. ذات لهب. ذات لهب. سيصلى نارا ذات لهب. இதான் சொன்ன ஹபுக்கு போக கூடாது.
ذات لهب. ذات لهب. ها. لا نارا ذات لهب. திருப்பி கோதுமை. سيصلى نارا ذات لهب. கொஞ்சம் பதிலாகி. இப்ப வாங்க நாலாவதுக்கு. والأرض وما طحاها. ضحاها. طحاها. ضحاها. طحاها. طحاها. ஹேஹே. விளையுது ஒரே மாதிரி வருது. விளங்குதா வித்தியாசம்? இந்த பிரச்சனை طح விளங்குதா? والأرض وما طحاها. நான் கேட்கிறேன், ரெண்டுலயும் என்ன சரி வேறுபாடு விளங்குதா உங்களுக்கு ஓதுறதுல? ஆமா உஸ்தாத். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ஹ ஹ தொஹ. செகண்ட் வந்து ஹ. எனக்கு என்ன விளங்கு? எனக்கு ரெண்டு ஹ ஹ என்று சொல்ற மாதிரி தான் விளங்குது. ஹ ஹேன்னு தான் விளங்குது. தான் கேட்கிறேன். இப்ப நான் சொன்ன கேளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது ஹ, படிச்சிட்டோம். ஹ. ஹ. ஆமா. ரெண்டாவது வாரது ரெண்டையும் ஹ ஹ. ஹ தொஹ. இல்ல வரல, சவுண்ட் வரல. நீங்க கஷ்டப்படுறீங்க, ஏன்னா அதுல சவுண்ட் வரல, சரியான சவுண்ட் வரல. தொஹ. ஆ, வரல வரல. ஹேட சவுண்ட் வரல. சரி, இப்போ போன கிளாஸை விட இந்த கிளாஸ் முன்னேற்றம் மிக்குது. ஆனா இன்னும் நிறைய முன்னேற வேண்டியது. நான் உங்களை என்ன கஷ்டப்பட்டு இப்ப நீங்க என்ன செய்யுங்கள், இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களே, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிக்கிறேன் யூடியூப்ல பார்க்க சொல்லி. பாத்தீங்க ஆமா. தானே? ஆமா உஸ்தாத். அந்த சவுண்டுக்கு வரணும். சும்மா ஹே 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 ஹேன்னு சொல்லாது. ஹே. அல்ல அலா சொல்லி காட்டுவாங்க. ஹே. அந்த சவுண்ட் வருதா? அந்த சவுண்ட் ஆமா. எடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்லைங்களா? ஓகே. அந்த சவுண்ட் ஓகே எடுக்கிறதுக்கு உஸ்தாத். ட்ரை பண்ணி இந்த ஒர்க்கை ரெடி ஆயிட்டு வாங்க. ஹோம் ஒர்க் அனுப்ப வேணாம். நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். நீ சொன்னது போலதான், நீண்ட காலத்துக்கு நாங்க பழகிட்டோம். இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவோம். வந்திக்கு நிறைய இல்லைன்னு சொல்லல, பட் இன்னும் தேவை. அதான் அதான் கடைசியா சொல்லல. இன்ஷால்லா இன்ஷா அல்லாஹ். பாடத்தை ரெடி ஆயிட்டு வாங்களா? நான் ஹோம் ஒர்க் அனுப்ப மாட்டேனா? ஓகே.